Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங்கும் டீபக்கிங்கும் ஒன்று கிடையாது, ரெண்டும் தனித்தனி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். டெஸ்ட் பண்ணுறது நம்மளோட ஜென்ரலான எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டோம் அப்படின்னா, அந்த ப்ராசஸ் டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் நமக்கு அந்த ப்ராடக்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ப்ராசஸ். கரெக்டாக? ஸோ அந்த ப்ராடக்டில் இருக்கிற இஷ்யூ தான் அந்த ப்ராடக்டே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்க போகுது. அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த டெஸ்ட் கேசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். டீபக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. எதுக்கு அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த டிஃபெக்டோ இல்லை அந்த ப்ராப்ளமை, அதை அனலைஸ் பண்ணி எதனால் அந்த ப்ராப்ளம் வந்ததுன்ற அந்த ட்ரபுள் ஷூட் எல்லாம் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி தான் டீபக்கிங். ஓகேவா? மோஸ்ட் கேசஸில் அந்த கோடை டெவலப் பண்ண அந்த டெவலப்பர், அந்த ப்ரோக்ராமிங் டீமு தான் இந்த வேலையை செய்ய போகுது. ஓகே, பெரும்பாலான சமயத்தில் என்னென்னா டெஸ்டர்ஸ் அந்த ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஏதோ ஒரு டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டீபக்கிங் ஆக்டிவிட்டி, அந்த டெவலப்மெண்ட் டீம் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணிவிட்டு அந்த பக்குக்கு உண்டான அந்த டிஃபெக்ட்டுக்கு உண்டான ஃபிக்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஃபிக்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணுற அந்த கன்ஃபர்மேஷனை கொடுக்குற ஒரு இடத்துல டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு சில அஜைல் டீமில் ஓகே டெஸ்டர்ஸும், நம்ம அஜைல்னாவே என்னன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்னு சொல்லிட்டோம். கரெக்டாக? நம்ம அஜைல் வீடியோஸ் பேசும்போது பேசியிருப்போம், எனக்கு இதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாரோட வேலைகளை பற்றியும் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டீம் ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம். பட் ரியாலிட்டியில் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் சான்சஸ் கம்மி தான். ஓகேவா? ஒரு டெஸ்டர் இருக்காருன்னா ஒரு டெவ் டீமோட கோடை எடுத்து டீபக் பண்ணுற அளவுக்குலாம் இருந்துட முடியாது. இவருக்கு எந்த அளவுக்கு ப்ரொவிஷன் இருக்கோ, என்னென்ன ஸ்டெப் வரைக்கும் ஒரு ஆளை பேக் ட்ராக் பண்ணி டீபக் பண்ண முடியுமோ, இப்போ இது ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிட்டு போகாமல், இது ஒர்க் ஆகலை, இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக இன்புட்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் அவங்களால பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ டெஸ்டர்ஸும் டீபக் பண்ணுவாங்க, பட் நாட் ஆன் த ஆக்சுவல் கோடு. இதை நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுனாலும் தேவையில்லை. 90% நம்மளால் என்னென்னா ஆக்சுவலாக அவங்க டெவலப் பண்ண அந்த ப்ராடக்டோட கோடில் போய் எடுத்து பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. நம்மளால் ட்ரபுள் ஷூட் பண்ணி இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்து ஓரளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஸ்டேட்டில் வேணால் நம்ம இருப்போம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ப்ராசஸ் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ டெஸ்டிங் இஸ் நாட் ஈக்குவல் டு டீபக்கிங். இது ஒரு கான்செப்ட்னு இதையும் தனியாக ஒரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஃபைன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கான்செப்டோட பார்க்கலாம். செஸ். தேங்க்ஸ்.